டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். இந்த வாய்ப்ப எஸ்பிஐ குடுத்திருக்காங்க. இதனுடைய தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர் பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப் போறேன். ஒரு ஸ்டாஃப் ஐடிக்கு ஒரு வெப்சைட் தான், ஒரு ஸ்டாஃப் ஐடிக்கு ஒரு பிளாக் தான். ஸோ மல்டிபிள் ஐடிஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அத்தனை ஐடிஸ்க்கும் தனித்தனியான வெப்சைட் இருக்கணும், இல்லைனா பிளாக் இருக்கணும். ஒரு லேப்டாப்பில், ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் எத்தனை ஐடிக்கு வேணாலும் பிளாக் கிரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய திறமை தான். அதில் எந்தவித கண்டிஷன் கிடையாது. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக நீங்கள் எஸ்பியூவில் ஒர்க் பண்ணணும்னா ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, அடல்ட் கண்டென்ட் எதுவுமே போஸ்ட் பண்ணக்கூடாது. இரண்டாவது, வேறு ஒரு ஜாப் எந்த இதையுமே ப்ரொமோஷன் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. மூன்றாவது, கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் தான் இருக்கணும். இதில் தான் உங்களால் எஸ்பிஓக்குள்ளே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக நீங்கள் வேலை செய்ய முடியும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே வாங்க. நான் சொல்கிற மாதிரி அந்த ஃபார்மை அப்ளை பண்ணுங்கள். எஸ்பிஐ போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டேன். நான் இப்போ லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்துட்டு ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே வரேன். டேஷ்போர்டு இப்படி தான் ஷோ ஆகும். கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்கும். இதை டச் பண்ணி பாருங்கள். கீழே தள்ளி பாருங்கள், உங்கள் நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கும். சூஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் எதை ஒன்று அப்ளை பண்ணுறீங்களோ அதோட உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ அடுத்தது ஒரே ஸ்டாஃப் ஐடியில் ரெண்டுமே பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒன்றை தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் கொடுத்துட்டேன். என்டர் யுவர் வெப்சைட் ஆர் பிளாக் யூஆர்எல்னு கேட்குது. என்டர் யுவர் வெப்சைட் நேம்னு கேட்குது. ஸோ இதுக்கு நான் பிளாக் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் இப்போ பிளாகுக்கு போகிறேன். யூஆர்எல் காப்பி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். குரோமுக்கு போய்ட்டு பிளாகர்னு சர்ச் பண்ணுங்கள். blogger.com அதை கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உங்களுடைய பிளாகுக்கு உள்ளே வந்ததுமே சைடில் 3 டாட் இருக்கும். இதை டச் பண்ணி வியூ பிளாக்னு இருக்கும். இதையும் டச் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களுடைய பிளாகில் உள்ளது எல்லாமே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகே. இதில் உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணணும், உங்களுடைய டைட்டிலோ இல்லை உங்களுடைய அந்த யூசர் நேமோ நீங்கள் எடிட் பண்ணணும்னா இப்போவே எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே வந்துடுங்க. சைடில் 3 டாட் டச் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்கு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டைட்டிலை எடிட் பண்ண முடியும். உங்களுக்கு உங்களுடைய யூஆர்எல்லையுமே எடிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த இது உங்களுடைய யூசர் நேம். ஓகே, ஸோ இது யூசர் நேம். யூஆர்எல் எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் கரெக்டாக இருக்குன்னா சைட் 3 டாட் டச் பண்ணிவிட்டு வியூ பிளாக்னு இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு சைடில் உங்களுக்கு 3 டாட் இருக்கும். இதையும் டச் பண்ணிவிட்டு ஷேர்ன்ட்டு இருக்கும். இதையும் டச் பண்ணுங்கள். உங்களுக்கு காப்பி பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இங்கே வேலை. ஸோ இந்த மேலே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த டைட்டில், இதுதான் நம்மளுடைய பிளாகோட டைட்டில். ஸோ இந்த டைட்டிலையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நேரடியாக நம்ம சைட்டுக்கு உள்ளே போகலாம். இப்போ போகிறேன். ஓகே, நம்ம இதுக்குள்ளே போயாச்சு. போன பிறகு நான் காப்பி பண்ணதோட யூஆர்எல் இதுதான். அந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ அந்த இதையுமே நான் கொடுக்குறேன். அந்த டைட்டில் என்டர் யுவர் வெப்சைட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைட்டிலையுமே நான் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ இதில் என்டர் போஸ்டிங் கண்டென்ட் கேட்டகரி, இதில் ஜென்ரலாக எதையாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பியூட்டிஷியன் ரிலேட்டடாக போடுறீங்களா, இல்லை ஒரு ஜென்ரல் ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக போடுறீங்களா, இல்லை வேறு எது ரிலேட்டடாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் போடுறீங்களா, இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு கேட்டகரியோ ஸோ அந்த கேட்டகரியை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் சோஷியல் மெசேஜஸ் இப்போ இதில் கொடுத்துருக்கேன். வெப்சைட் ஆர் பிளாக் கிரியேட்டட், இதில் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு தெரியும், நான் இந்த டேட் தான் வெப்சைட் க்ரியேட் பண்ணேன், இந்த டேட் தான் நான் பிளாக் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டேட்டு தெரியும்னா நீங்கள் கொடுங்க. இல்லை ஏதோ ஒரு முன்ன பின்ன அப்படி இருக்குனாலுமே உங்களுடைய பிளாகில் நீங்கள் எப்போ கடைசியாக நீங்கள் போஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அந்த டேட்டை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் அந்த டேட்டை கொடுக்குறேன். இதை கொடுத்த பிறகுமே மேலே பாருங்கள், இப்போ இதில் 2023 2ஆம் தேதி பிப்ரவரி. ஸோ அப்படியே நான் தலைகீழாக போகிறேன். நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஓகே, இப்போ நான் பிப்ரவரி கொடுத்துட்டு உங்களுக்கு டைமிங், எந்த டைமிங் நீங்கள் கரெக்டாக இல்லை ஞாபகம் இல்லைன்னா இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த டைம் போஸ்ட் பண்ணுற டைம் கிடையாது, நீங்கள் க்ரியேட் பண்ண டைம், உங்களோட ஐடி பிளாகை எப்போ நீங்கள் உருவாக்குனீங்க
அதுதான். ஸோ இப்போ நான் செட் கொடுத்துட்டேன். செட் கொடுத்துட்டு கண்டென்ட் போஸ்டிங் டிவைஸ், ஸோ லேப்டாப், நான் லேப்டாப் கொடுத்துருக்கேன். என்கிட்ட லேப்டாப் இருக்கிறதுனால லேப்டாப் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குன்னா கம்ப்யூட்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் இருக்குன்னா நீங்கள் இதுக்குள்ளே வராதிங்க. ஹவு மெனி போஸ்ட் பாசிபிள் பெர் வீக் அது கொடுத்துருக்காங்க. உங்களால் வாரத்தில் எத்தனை போஸ்ட் உங்களால் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஃப்ராங்காக தோணுதோ, உங்களோட டைமிங்கில் என்ன மாதிரி நீங்கள் இன்வால்வ் ஆகி எஸ்பிஓ சொல்கிற கண்டிஷன் படி உங்களால் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு வாரத்தில் எத்தனை இது கொடுக்கலாம், ஜென்ரலாகவே நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்கிறத யோசிச்சுக்கோங்க. இதையும் நீங்கள் யோசித்து நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ வீக்கில் ஒரு 6, நான் 6 கொடுக்குறேன். 7 நாட்களுக்கு உள்ள என்னால் ஒரு 6 போஸ்ட் போட முடியும் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களோட யூஆர்எல் லிங்க் கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய வெப்சைட்டோட நேம் கரெக்டாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு எடிட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே போய் எடிட் பண்ணிவிட்டு செகண்ட் இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஆட் பண்ணிட்டு அங்கே எடிட் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக அது ரொம்பவே நாட் பாசிபிள். ஸோ கண்டிப்பாக அது உங்களால் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக எலிஜிபிள் ஆக முடியாது. ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுத்ததுமே ஓகே சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வருது. இது வர்றதுக்கு ரீசன் 3 அதாவது ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இருந்தாலே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும். ஸோ அதனால் இப்போ நான் மறுபடியும் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு என்னோடய இதுக்குள்ளே போகிறேன். சூஸ் ஆப்ஷன் இருக்குது. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் கொடுத்துட்டேன். அதோட லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ லிங்க்கை கொடுத்துட்டேன். இப்போ நேமை கொடுக்குறேன். இப்போ கேட்டகரியை கொடுக்குறேன். இப்போ அடுத்தது வெப்சைட்டோட டேட்டை கொடுக்குறேன். எல்லாமே கொஞ்சம் வேகமாக கொடுங்க, சரியாக கொடுங்க. அப்போ தான் இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் ஒரே பேஜில் ரொம்ப நேரம் இருக்கோம்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப நேரம் இருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஓகே. இல்லை உடனடியாகவே உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா குரோமை அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். வேறு ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ டைமையுமே நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, டைமை செட் பண்ணிவிட்டேன், செட் கொடுத்துட்டேன். ஓகே, லேப்டாப் கொடுத்துட்டேன். அடுத்தது என்னால் 6, இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் ஓகேவாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவாக இருக்குன்னா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் ஆகிட்டா அவ்வளோதான். ஸோ இப்போ மறுபடியும் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனை கொடுத்து பாருங்கள். கீழே பாருங்கள். கீழே பார்த்ததுமே உங்களுடைய நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி, நீங்கள் ஜாப் ஆப்ஷன் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, டேட்டு நம்ம என்ன டேட் அண்ட் டைமை நம்ம கொடுத்தோமோ ஸோ இது இருக்குது. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் ரிஜெக்ட் ஆகுறீங்களா இல்லை ஆக்டிவ் ஆகுறீங்களா, அதுதான் உங்களுக்கு ஷோ ஆக போகுது. ஓகே, ஸோ இதுதான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக யாரெல்லாம் எலிஜிபிள். எஸ்பிஓக்குள்ளே டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் வேலை செய்யணும்னா அதுக்குள்ளே ஃபார்மை அப்ளை பண்ணணும். இதோட கண்டிஷன் அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, வேறு ஒரு ஜாபை ப்ரமோஷன் பண்ணக்கூடாது, யூடியூப் சேனல் இல்லைனா ஃபேஸ்புக் பேஜ் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட், இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு ஸ்டாஃப் ஐடிக்கு ஒரு யூடியூப் சேனல், இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஐடிக்கும் தனித்தனியான அக்கௌண்ட் தான் இருக்கணும். ஸோ ஒரே மொபைலில் எல்லா ஐடிஸ்க்கும் ஒர்க் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதுதான் எஸ்பிஓட கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் கொடுத்துருங்க. உங்களோட ஐடிக்கு உள்ளே வந்த பிறகு உங்களுக்குன்னு சொல்லி மேலே இருக்கும் பாருங்கள், டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி ஷோ ஆகும். அதுக்கு கீழே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா மறுதடவை ஆப்ஷன் கிடையாது. ஒரு ஸ்டாஃப் ஐடிக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் 2ல் தனித்தனியாக ஒன்று தான் கொடுக்க முடியும், 2ஐயுமே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்டர் யுவர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் யூஆர்எல் லிங்க், யூசர் நேமோட லிங்க்கை கேட்டிருக்காங்க. இந்த லிங்க்கை நீங்கள் நார்மலாக யூசர் நேம் கிடையாது, லிங்க்காக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதை தான் நான் இந்த 3 இதையுமே நான் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் யூடியூப் வாங்க. யூடியூப் வந்துட்டு கீழே யூன்னு இருக்கும், யூவை டச் பண்ணிவிட்டு சைடு 3 டாட் இருக்கும், அதை டச் பண்ணி ஷேர் இருக்கும், அதை டச் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டெப். இன்ஸ்டாகிராம் உள்ளே வந்ததுமே கீழே உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்கும், அதை டச் பண்ணி ஷேர் ப்ரொஃபைல் இருக்கும், அதை டச் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்து டைரெக்டாக நீங்கள் உள்ளே வந்து இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபேஸ்புக் பேஜ் டைரெக்டாக நீங்கள் ஃபேஸ்புக்கோட பேஜுக்கு உள்ளே வந்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான்
உங்களுக்கு இந்த பாருங்கள். ஸோ இதில் ஒரு ப்ரொஃபைல் மார்க் காமிக்குதா, இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு சைடில் உங்களுக்கு 3 டாட் இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் இருக்கும். இதை டச் பண்ணி நீங்கள் இங்கே உள்ளே வந்து நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதுதான், இந்த 3 இது இருக்குது. இதில் உங்களுக்கு எதுவோ நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய என்டர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய சேனல் நேம் என்ன, இன்ஸ்டாவோட பேஜ் என்ன, இது இன்ஸ்டாவோட அக்கௌண்ட்டோட நேம் என்ன, ஃபேஸ்புக் பேஜோட நேம் என்ன. நான் என்னோடய நேம் கொடுக்குறேன், என்னோடய சேனலோட நேமை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்துட்றேன். ஓகே 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 என்னோடய நேம் கொடுத்துட்டேன். சேனலோட நேம் கொடுத்துருக்கேன். என்டர் வீடியோ கண்டென்ட் கேட்டகரி. உங்களோட யூடியூப்புக்கோ இல்லை ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவுக்கோ ஏதாவது ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பீங்க. நான் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த கேட்டகரியை நான் கொடுத்துட்டு, இந்த கேட்டகரிங்கிறது நீங்கள் எது சம்மந்தமாக வீடியோஸ் போடுறீங்க, இது தவிர வேறு வீடியோவே போடக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. ஒரு பேசிக்காக இப்போ நம்ம கொடுக்கறதுக்காக நான் இந்த இதுக்கு நான் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. சேனல் அக்கௌண்ட் கிரியேட் டேட். ஸோ இந்த சேனல் அக்கௌண்ட் கிரியேட் டேட்டுக்கு இது 3 இதுக்குமே நான் சொல்கிறேன். யூடியூப் வாங்க, மறுபடியும் வியூவை கொடுங்க. உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ண டேட்டை பார்க்கலாம். நீங்கள் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஃபேஸ்புக் பேஜுக்குள்ளே உள்ளே வந்த பிறகு மேலே சைடில் ப்ரொஃபைல் இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அபவுட்ன்னு இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு சி ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த சி ஆலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணதோட டேட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த டேட்டு தான், இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் உள்ளே வந்ததும் 2 விதமான வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு எது சரியாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்று, நீங்கள் சைடில் 3 டாட் டச் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் சென்டர் வாங்க. அக்கௌண்ட் சென்டர் வந்த பிறகு ப்ரொஃபைல் ஆப்ஷன் காமிக்கும். ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் இதை ஷோ பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் இன்ஸ்டாகிராம் ஆடட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டு ஷோ ஆகும். உங்களுக்கு இதில் சரியாக டேட்டு காமிக்கலைண்ணா, ஏன்னா எனக்கு இது சரியாக டேட்டு காமிக்கலை. இது நான் க்ரியேட் பண்ணி 4 ஆகுது. இது ஃபேஸ்புக்கை நம்ம லிங்க் பண்ணோம்னா அந்த டேட்டையும் காமிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட ரிமூவ் கொடுத்துட்றேன். இந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு டேட்டு ஷோ ஆகலை. இதே மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுச்சு, கரெக்டான டேட்டு ஷோ ஆகுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா 2வது ஆப்ஷன். ஸோ இந்த 2வது ஆப்ஷனில் நீங்கள் பேக் வாங்க. டைரெக்டாக மறுபடியும் அந்த ப்ரொஃபைலை டச் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு அபவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு அபவுட் யுவர் அக்கௌண்ட் இருக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு டேட்டு கரெக்டாக இருக்காது. இப்போ நான் எந்த டேட்டு ஜாயின் பண்ணணும் அந்த டேட்டில் உள்ளது இருக்குது. ஓகே, செப்டம்பர் 2023ன்னு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ்ஸிங்கில் டேட்டை கொடுங்க. இந்த மாதிரி நான் இப்போ அந்த யூடியூப்பில் உள்ளதோட டேட்டை நான் கொடுக்குறேன். ஸோ டேட்டும் டைமும் இது உங்களுக்கு இந்த மாதிரி டைமுங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நான் செட் கொடுத்துட்றேன். வீடியோ போஸ்டிங் டிவைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதில் போடுறீங்க, நான் மொபைல்னு சொல்லி போடுறேன். நான் மொபைலில் தான் போஸ்ட் போடுவேன். ஸோ அதனால் மொபைல்னு கொடுக்குறேன். ஸோ வீக்லியே உங்களால் எத்தனை வீடியோஸ் போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 7 நாளைக்குள்ளே எத்தனை வீடியோஸ் போடலான்னு நான் 5 கொடுக்குறேன். 5 இல்லைனா 6 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 6 கொடுத்துட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், மறுபடியும் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நேம், சேனலோட நேம், ஸ்டாஃப் ஐடி, என்ன இது செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வர எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.